ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய்லாண்ட் கவுஸ்வை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. வெங்காயம், தக்காளி, மேகி நூடுல்ஸை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பொடி பண்ணி நார்மல் நூடுல்ஸும் எடுத்துருக்குறோம். கோழியோட முள்ளோடு சேர்த்த சதையும் சேர்ந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நிறையா சதையை மட்டும் எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டுமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா சாட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கிடையில் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற அந்த கோழியோட சதையில் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள் 3 தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை மிக்ஸ் பண்ணி இது தனியாக ஒரு இது பொரித்து எடுத்து அதில் நம்ம தனி ஒரு இது செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறையா வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்ட் ஆஃப் த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். நூடுல் டிஷ்ஷுண்டாவே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது கவுஸ்வை அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மிக்ஸ் பண்ண கோழியை வந்து பொரித்து எடுக்க போகிறேன். இதுக்கிடையில் குக்கரில் உள்ள தக்காளி போட்டதுக்கு நல்லா அது வதங்கிடுச்சு. நல்லா சாஃப்டாக வதங்கணும் அந்த தக்காளி. அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சாஸ் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நான் குறிப்பிட்டு சொன்னால் அது கொஞ்சமாக செய்கிறது பெருசாக செய்கிறதா இருக்கும். நார்மலாக செய்கிறதுக்குள்ளது சின்ன சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சாஸ்க்கு ரொம்ப நிறையா மசாலாத்தூள் யூஸ் பண்ண வேணாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு அந்த முள்ளோடு சேர்ந்த கறி லைட்டாக இருந்துச்சுல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாகவே தண்ணி எடுத்துக்கலாம். பிறகு நம்ம நிறையா தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி அது வேவுற அளவுக்கு தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 5 to 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கிற கோழியும் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இதுலேயும் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த டிஷ் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் நார்மலாக நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றது, நூடுல்ஸ் சூப் செஞ்சு சாப்பிட்றது அந்த டேஸ்ட்டை விட இது ஒரு வித்தியாசமாக எல்லா காய்கறி எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்ற வாசி சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா அந்த சிக்கனில் மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா அதை சாட்டேட் பண்ணிக்கணும். கவர் பண்ணி வச்சு அதை வேக வைங்க. அப்போ தான் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் அதோடு சேர்ந்து நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள், நல்லா மூடி வச்சு வேக வச்ச வாசி எல்லாமே அதில் மிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று புதினாவும் மல்லிக்கீரையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த சாஸுக்கு அது புதினாவும் மல்லிக்கீரையும் மட்டும்தான் சாஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடையில் கடலை மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். இது வந்து அந்த சாஸுக்கு தேவையான கட்டி பதத்தை கொடுக்கும். இது நல்ல ஒரு சாஸ் பிண்டு கொடுக்கும். இதில் சாஸ்க்கு தேவையான அந்த இதுவும் கலந்து வச்சாச்சு. நம்ம புதினா சாஸு, இந்த கிராம் ஃப்ளார் சாஸும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ நூடுல்ஸ் நம்ம அவிக்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி, அதில் எண்ணெயும் உப்பும் சேர்த்து தண்ணி கொதிக்க விட போகிறோம்.
இப்போ பாருங்கள், இந்த சாஸும் குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துட்டேன் நான். இதில் உள்ள கோழியை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். இது முள்ளும் கோழியும் சேர்ந்து இருக்கிற வாசி நம்ம இந்த முள்ளுலேருந்து கோழியை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். அதனால் இப்போது அந்த சாஸுலேருந்து முள்ளை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த முள்ளுலேருந்து உள்ள கோழியெல்லாம் நம்ம பிச்சு எடுக்க போகிறோம். இந்த சாஸை வேறு சட்டியில் மாற்றிக்கிட்டு, ஏன்னா நிறைய நம்மளுக்கு சாஸ் தேவை, அதனால் அந்த குக்கர் பத்தாது. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி அந்த கிராம் ஃப்ளாரை நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம்ல, அதையும் நான் ஊற்றிருக்கிறேன். புதினா மல்லி நான் அரைச்சிருக்கிறேன், அதையும் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ சாஸ்க்கு தேவையானது எல்லாமே நம்ம கலந்தாச்சு. அந்த கோழி முள்ளுலேருந்து அந்த சதையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அதில் உள்ள சதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்து இதில் பிச்சு நான் வச்சுருக்கிறேன். இதையும் அந்த சாஸில் நம்ம சேர்த்துக்கலாம். சாஸில் உள்ள கோழி, நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருக்க கோழி எல்லாம் அதில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதில் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போது நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் நம்ம அவிச்சிக்கணும், அதுக்கு தேவையான முட்டையும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில், பெரிய பவுலாக இருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த பவுலில் நூடுல்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நூடுல்ஸில் அந்த சாஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அந்த சாஸு ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றணும். நிறையாவே ஊற்றிக்கலாம். இது சூப்பு மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்குது. அந்த அளவுக்கு நல்லா அந்த கிராம் ஃப்ளாரு, அந்த சாஸெல்லாம் நம்ம ஊற்றினோம்ல, அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். சாஸ் ஊற்றியாச்சு. இதில் நம்ம கார்னிஷிங்காக முட்டை, அந்த பொரித்து வச்சுருக்க கோழி, மேகி நூடுல்ஸை நல்லா பொடி பண்ணிவிட்டு நார்மலாக உள்ள தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேகி நூடுல்ஸில் நல்லா வறுத்து வச்சுக்கணும். மேகி நூடுல்ஸில் லைட்டாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வறுத்து வச்சிங்க. இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, முட்டை, மல்லிக்கீரை, இந்த நூடுல்ஸு பொரித்து வச்சுருக்குறோம்ல, அதையும் நான் போட்டிருக்கிறேன். நூடுல்ஸ் பொரித்து வச்சுருக்கிறது, மேலே நம்ம பொரித்து வச்சுருக்க கோழி போட்டுக்க வேண்டியது தான். அது எல்லாமே சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நூடுல்ஸு, க்ரன்ச்சியான நூடுல்ஸ் வாயில் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளக்கேந்து அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்றது, முட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கெலாம் பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். தாய் கம் இண்டியன் மசாலாவோடு சேர்த்து வித்தியாசமான டேஸ்ட்டாக யம்மியான நூடுல்ஸ் கவுஸ்வை ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.